கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு காதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் இப்போ சர்ஜரி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து உங்களை விட்டுருக்கு. அதை நீங்கள் அப்போவே கவனிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களில் ஒரு விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு அவரோட சுரேஷ் சந்திரா அப்படின்ற அவரோட செயலாளர் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, உங்களோட காதுகளை நீங்கள் ரொம்பவே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட அஜித் குமார் சார் சொன்னதாக வந்து போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் காதுக்குள்ளே வண்டு போடுற மாதிரி ஏதோ ஒரு சத்தமோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அன்கண்டிஷ்னலாக ஏதோ ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக டாக்டரை போய் முன்கூட்டியே பரிசோதனை செய்வீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனையை சேர்த்து பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் காதுகளை ரொம்பவே பக்குவமாக பார்த்துக்கணும். அது மேலே நீங்கள் ரொம்பவே வந்து காதலை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு இவர் இதை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஜித் குமார் சாருக்கு காதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள்கிட்ட இதெல்லாம் பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹை சவுண்டை வந்து கேட்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா படப்பிடிப்பு அப்போவே நிறைய ஹை வால்யூமான சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். இதெல்லாம் கேட்டு அந்த காதுக்குள்ளே என்ன ஆனோம்னா இந்த மாதிரி டேமேஜஸ் நடந்து இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து நம்ம அஜித் சாருக்கு நடைபெற்றிருக்கு. ஏன்னா வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய வந்து ஊர்களில் வந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணதுனால அவருக்கு காது இந்த பிரச்சனைகள் வந்து அது அப்படியே போக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை கேர் பண்ணிக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நடுவுலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெற்றி துரைசாமியோட டெத்து வந்து நடந்ததுனால அதுவுமே அவரை பாதிச்சு அதையுமே அப்படியே வந்து என்ன பண்ணாருன்னா விட்டுட்டாரு. ஸோ இந்த காதுகளில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. போக அது அப்படியே நவந்து காதுக்கு பின்னாடி ஒரு நரம்பில் பாதிப்பு ஏற்படுத்தி இப்போ அது மூளையில் ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகி அந்த கட்டிக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இதனால் படப்பிடிப்பு தள்ளி போய் நம்மளோட நடிகர் அஜித் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா கட்டாக நிறைய மாத்திரைகளையும் வர தின்னுக்கிட்டு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அவர் முன்கூட்டியே 2022ஆம் ஆண்டு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் கூட அதை அவரே ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில தவறுகளில் அவர் மேற்கொண்டதுனாலையும் ஒரு சில தள்ளி போட்டதுனாலையுமே இந்த பிரச்சனைகளில் வந்து அவர் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சுரேஷ் சந்திராவோட அந்த ட்வீட் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காதுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அஜித் குமார் சார் அதை பற்றி மேற்கொண்டிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு சொல்லுங்கள். இதை நிறைய பேர் டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிப்போம். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.